எல்லாரும் ஊருக்கு வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டது ஃபர்ஸ்ட் உங்க கார்டனை காமிக்கணும்னு சொல்லி தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து மினி விளாக் போடுறப்ப எல்லாரும் எத்தனை மிஸ் பண்ணாங்களா. சரி வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு 6 மாசம் கழிச்சு நம்மளே இன்னைக்கு தான் வந்துட்டு கார்டனை பார்க்க போறோம். இது ஸ்டார்டிங் இங்க பாருங்க, சங்குப்பூ காலையில தான் பூ பூக்கும். அதே மாதிரி இங்க பாரு தூதுவளை. இது வந்து சும்மா ஆனால் சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வா 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 பார்த்தீங்களா, ஃபுல்லாக எங்கள் அத்தையோட ஏற்பாடுகள். பாரு இது வந்து மொச்சக்காய் எப்படி இருக்கு. ஐயோ எங்கள் அத்தையோட திட்டு வாங்கணும். பாருங்களேன், பப்பாளி மரம் சின்னதாக இருந்துச்சு நான் பார்க்குறப்பெல்லாம் இப்போ பெருசாகி நிற்கிது. இது கீரை, இது என்ன கீரை, இது தண்டா கீரைன்னு நினைக்கிறேன். அப்படியே இதில் கொஞ்சோண்டு தூதுவளை, புதினா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே வாங்க, இங்கே பாருங்க பிரண்டை, பச்சை மிளகாலாம் ஓஞ்சிருச்சு. நாங்கள் இருக்கிறப்போ நிறைய இருந்துச்சு, எல்லாம் ஓஞ்சிருச்சு. இங்கே பாருங்களேன் தண்டாங்கீரைய அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது என்னமோ செடி இருக்குது, இப்போ தான் போட்டிருக்காங்க, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க மாமரம் முதையே வச்சுருந்தா நேரம் சீசனுக்கு மாங்காய் கொடுத்துருக்குமோ. இங்கே பாருங்க கனகாமரம். இப்போல்லாம் நிறையா வீட்டில் யார் வீட்லேயுமே கனகாமரம் யாருமே தலையில் வைக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆந்திராக்காரவங்களோட ரொம்ப ஃபேவரெட்டு. அதுலேயே ஒரு 3 கலர் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு கலர். இங்கே பாருங்க பப்பாளி மரத்தை நான் பார்த்துட்டு போகிறப்ப சின்ன மரம், காய் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்க எவ்வளோ காய் இருக்குன்னு, கை வைக்கக்கூடாது. ஒரே பப்பாளி மரம் தான். முருங்கைக்காய் பார்த்தீங்களா, நம்ம வீட்டு முருங்கைக்காய் செம்ம டேஸ்ட்டுங்க. எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. டெல்லியிலலாம் இது கிடைக்காது. அப்பப்போ சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு மரம் இருக்குது. இது என்னதுன்னா ஓமவல்லி இலை. அது வேண்டாம், ஓமவல்லி இலை இப்போ எதுக்கு பிக்கியா, சளி பிடிக்காது. இன்னொரு பப்பாளி மரம், 2 பப்பாளி மரம், இதுக்குள்ள ஒரு வாழை மரம், 2 முருங்கை. இது வந்து நல்ல நீளமான முருங்கை, இது வந்து குட்டி முருங்கை. இதுவும் மொச்சக்காயா அவரைக்காயா, இது அவரைக்காய். இது வந்து ஃபுல்லாக மொச்சக்காய். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நாய் துளசின்னு சொல்லுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சப்ஜா விதைகள்னு சொல்கிறோம்ல. இங்கே பாருங்க சப்ஜா விதைகள் இதுதான். இதை கொஞ்சம் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ குளிர்ச்சி கூட. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. நானே கடையில் தான் கொடுத்து வாங்கினேன். ஆனால் இங்கே பார்க்குறப்போ நிறையா இருக்குது. இதுலேயே உதுந்து விழுகுது. வாசனையும் சூப்பராக இருக்கும் துளசியை விட. நெக்ஸ்ட் வாங்க, இது வெத்தலை கொடி. இது ஃபுல்லாக மொச்சக்காதே. ஆனால் வந்துச்சா வரலையான்னு நமக்கு தெரியாது. காமிங்க, இங்கே பாரு பச்சை மிளகா, ஊட பச்சை மிளகாவும் இருக்கும். நான் தெரியுறேண்ணா, நான் சாம் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கிற வீடியோகிராஃபர் சரி கிடையாது. அப்படிதான். இது வந்து நம்ம சீசன் முடிஞ்சு போச்சு, பயங்கரமாக பூ வந்துச்சா, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறது. உள்ளேயே ஒரு தக்காளி செடி, தக்காளியெல்லாம் வருது போல். ரோஸ் செடி எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு அப்படியே இடம் இல்லாமல் எல்லாம் மொத்தமாக அப்படியே கச்சன்னு இருக்க மாதிரி இருக்குது. ரோஸ் பிடிங்கப்பா. எப்போ அப்படி பிடுங்க கூடாது. ரோஸுக்கு இப்போ சீசன் இல்லை, அதனால் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒன்றே ஒரு ரோஸ் தான், அதனால் அழகாக இருக்கு. இருந்தாலும் நம்ம தோட்டம்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் உழைக்கலைங்க, அதனால் இப்போ சொல்ல முடியாது நம்ம கார்டன் அப்படின்னு. இங்கிட்டு வா தக்காளி வேண்டாம், தக்காளி செடி பாருங்க பார்த்தீங்களா, ஒரு நாள் கூட தண்ணி ஊற்றுனது கிடையாது நான். இங்கிட்டு வா, குட்டி குட்டியாக வச்சு விட்டு போனது தான். பாருங்க வாழை மரம். இது வந்து வாழை மரம் வந்து எங்கள் அம்மா வச்சு விட்டாங்க. அதில் இப்போதே வாழை தார் போட்டிருக்கு. ரோஸ் செடி பாருங்களேன், இங்கே பாருங்க.
இவ்வளோ பெரிய ரோசரி ஆனது காரணமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஒன்றும் இல்லை, வெங்காயத்தாள், முட்டை ஓடு, நம்ம சாப்பாட்டு வடி தண்ணி எல்லாமே ஊற்றணும், கஞ்சி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றணும். அப்போதான் இந்த மாதிரி நல்ல வரும். இது 2 செடி இருக்குது, இடத்தவே ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. ஆனால் வெட்டி விடணும் சீசன் தான். ஆமாம், இங்கே பாருங்க, உள்ளேருந்து ஒரு மல்லிகைப்பூ எட்டு பார்க்குது. இங்கிட்டு வாங்க மல்லிகைப்பூ செடி இங்கே வாங்க. நிறையா இருக்கு. இங்கிட்டு பூ டிபார்ட்மெண்ட் இந்த பக்கம் கீழே பாருங்க மல்லிகைப்பூ செடியை எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா மல்லிகைப்பூவு. என் பையனுக்கு ஒரே ஆர்வம் என்னன்னா இந்த மல்லிகைப்பூ பிடுங்கணும், காய்கறியை பிடுங்கணும்னு. ஆனால் ஒரு நாள் கூட எல்லாம் தண்ணி ஊற்றணும். அதில் தண்ணி ஊற்றுருக்கியாடா? ஆனால் பூ பிடுங்க மட்டும் வந்துட்டேல. நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னு சொல்லு பார்ப்போம். அப்படிலாம் வீடியோவில் சொல்லக்கூடாது. என்னப்பா சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க. அப்படியா? தெரியாமல் ஏதோ நான் அப்படியே வீடியோவை அப்டேட் பண்ண போகிறேன். இந்த அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி. என்ன தம்பி, அம்மா பாவம் இல்லையா? ஆனால் நிறைய பூ இருக்குது. மல்லிகைப்பூ சீசனுக்கு மல்லிகைப்பூவு, ஜாதிப்பூ சீசனுக்கு ஜாதிப்பூ. ஆனால் நம்ம தான் எதையுமே பார்க்குறதே இல்லை. நம்ம வர டயத்தில் எது பூத்துருக்கோ அது பிடிங்கிற வேண்டியது. இந்த கார்டன் ஓனர் வேறு வந்துட்டாங்க, அந்த ஓனரை காமிச்சிருங்க. இது என்னது? இது என்ன கப்பை கிழங்கு தானே? பாருங்க, கொஞ்சம் இடம் தள்ளிக்கப்பட்டோம். இங்கே பாருங்க, கொஞ்சம் இடத்துலையே கப்பை கிழங்கு வேறுங்க. கார்டன் ஓனர் அவங்க தான். அப்படியே அவங்ககிட்ட பேக்ரவுண்டில் காமிச்சுன்னா ஓனர் அவங்கதே. ஏன்னா தண்ணி ஊற்றி எல்லாம் வளர்த்தது அவங்கதே. உங்கம்மா கம்மி ஓனர் நம்மளை வந்து பெரிய பெரிய பூவா பிடுங்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. என் வீட்டுக்கார் வீடியோவை மூஞ்சி எடுக்க மாட்டார். ஓலை கேமராமேனை மாற்றணுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். யாராச்சும் கேமராமேன் கிடச்சிச்சுன்னா சொல்லுங்க. யதார்த்தமா பேசுங்கன்றீங்க, ஆனால் வாய்ஸ் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறது. கேமராமேன் சரியில்லை, பாதி இன்னும் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் போல. இந்த முருங்கையில் ஒன்றும் முருங்கை வரல. அரளிப்பூவு அது நல்லா நிறையா இருக்குது, சாமிக்கு பிடிக்கும். இன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு ஃபோட்டோகிராஃபரை மாற்றிடுவோமா? எடிட்டர் சரி கிடையாது. உங்களை பற்றி பேசுகிறப்ப மட்டும் வீடியோவை ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிடுவீங்க, அப்படி தானே? அப்படி இல்லைங்க, லாங் வீடியோ எடுக்க சொன்னால் நம்ம மூஞ்சியே இல்லாமல் எடுத்து வைக்கிறாரு. அதனால தான் இவரை வீடியோ எடுக்க சொல்கிறது இல்லை. நம்ம ஸ்டாண்டவே நம்பிக்கிறது. பாதி வீடியோ இருக்காது. நான் வந்து உயிர் போக பேசி கத்திட்டு இருந்துருப்பேன் உங்ககிட்ட. ஆனால் வீடியோ போய் நான் எடிட் பண்ண உட்காந்துருப்பேன், ஒரு வார்த்தை கூட அதில் இருக்காது. பாதி மூஞ்சி இருக்கும், இல்லாட்டி தலை இருக்காது எனக்கு. அப்படிதான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு முன்கூட்டியே எச்சரிக்கை அவங்ககிட்ட சொல்லிடுறேன், யாரும் திட்டிடாதீங்க. நம்ம வாழை மரத்தை காமிங்க, அங்கே பாருங்க வாழை தள்ளி இருக்கு பாருங்க, தெரியுதா? ஒரு கார்டனும் நம்ம வைக்கிறது இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம கார்டனுன்னு சொல்லிட்டு வீடியோ வேறு போட்டுறேன்னா உண்மையிலேயும் என் நாத்தனார் கேட்கவே செஞ்சுட்டாங்க. எங்கள் அம்மா எல்லாம் பாடுபட்டு செஞ்சு வைக்கிறாங்க, ஏன் கார்டனுன்னு வீடியோ போடுறாங்க. உண்மைதாங்க, பில்டப் பண்ணிக்கணும்ல, அதனாலதே. ஆனால் ஓனர் ஃபுல்லாக அவங்கதே. இவ்வளோ தான் வளர்த்து விட்டது அவங்க தான். நமக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து அப்பப்போ இப்படி பில்டப் பண்ணி நம்மளே பிடுங்குற மாதிரி ரீல்ஸ் 4 எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பக்கமே வருவேன். தண்ணி கூட எடுத்து ஊற்ற மாட்டேன். ஏன் சுமித், நீ அப்படியா? நான் வருவேன். ஆனாலும் சின்ன இடமா இருந்தாலும் இந்த மாதிரி கார்டன் வச்சு நீங்களும் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். என்ன மாதிரி யாரும் இருக்காதீங்க. நிறையா வீட்டிலையே வச்சு விளைய வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவும் நல்லது கூட. வீடியோ பிரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.